உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போறோம். இது தொடர்பான ஏற்கனவே ஒரு துண்டு செய்தியாக நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த அந்த இயக்கத்தின் தலைவனாக இருந்த மட்வி ஹிம்டா அப்படிங்கிற அந்த நபர் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருமே தொடர்ச்சியா பார்த்துருப்போம். ஆனா இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான விஸ்தரிப்பான முழு பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம இதுல விரிவா பார்ப்போம் இந்த காணொலியில. ரொம்ப முக்கியமா நம்ம தொடர்ச்சியா ஜியோ பொலிட்டிக்கலா இந்திய அரசாங்கம் சார்ந்து இந்தியா தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ சர்வதேச அளவுல பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு தரப்புல இருந்து இந்தியாவுக்கான அந்த நெருக்கடி அப்படிங்கிறது சர்வதேச நாடுகள், சர்வதேச சக்திகளுடைய உதவியோடு நமக்கு தரப்படுகிறது. அது எல்லாத்தையுமே நாம வெற்றிகரமாக தற்போது வரை முறியடித்து கொண்டு வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், இப்போ வங்கதேசத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்திலிருந்துமே நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது தனிச்சு நின்று வளர்ச்சியையும் ஒரு சீரான மக்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியை நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருந்தே நம்மள ஒரு கேன்சர் செல் மாதிரி அரித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்சர்ஜென்சி. அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், உள்நாட்டில் இருந்துகிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அவங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய அரசாங்க அமைப்பின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், பொதுமக்களின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள்னு சொல்லிட்டு சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலிருந்து பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இது செயல்பட்டு வருது. அந்த மாவோயிசம், அந்த தாட்டுக்கான அந்த விதை அப்படிங்கிறது சீனால இருந்து வந்திருந்தாலும் கூட அது இந்தியாவுக்கு வந்த பிறகு 1970களுக்கு மேல வெஸ்ட் பெங்கால்ல நக்சல்பாடி மூமெண்ட்டுக்கு பிறகு அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத படிப்படியா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவர்களுக்கு நோக்கம் அப்படிங்கிறது, இலக்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது அரசாங்க அமைப்புக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்கு தான். சரி, அந்த இலக்குக்காக, அந்த இலக்கு அவங்களுக்கு ஏன் இருக்கு, அந்த இலக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இலக்குக்காக அவங்க பயிற்றுவிக்கப்படல. அந்த இலக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கான ஒரு பொருளாதாரமாக மாறி இருக்கிறது. இதுல மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய டார்கெட்லாம் பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல சந்தல் அப்படிங்கிற அந்த ரீஜன்ல, இப்ப நம்ம கொங்கு மண்டலம்னு சொல்லுவோம், தென் மண்டலம்னு சொல்லுவோம், மலபார்னு, ஸோ இந்த மாதிரி ரீஜனா சொல்லுவோம் தெரியுமா. அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல சஞ்சல் அப்படிங்கிற ரீஜன் தொடங்கி ஜார்க்கண்ட், ஒடிஷா, அதுக்கப்புறம் ஆந்திரால இருக்கக்கூடிய இந்த பழங்குடியினர் அதிகமாக வசிக்கக்கூடிய வனப்பகுதிகள், இந்த எல்லா பகுதிகளையும் அப்படியே வியாபித்து இவங்க டார்கெட் பண்ணி நகர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 125 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மேல இதுல கவர் ஆகுது. இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே மிகவும் ஏழ்மையான, பொருளாதாரம் அந்த அளவுக்கு பெரிய அளவுல போய் அங்க ரீச் ஆகாத ஒரு ரிமோட் பிளேஸை தான் இவங்க தேர்ந்தெடுத்து தொடர்ச்சியாக இவங்க இயங்கி கொண்டே வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இது ஆந்திரா வரைக்கும் பொருந்தது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தொடர்ச்சியாக இவர்களுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது அரசுக்கு எதிராக, அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடக்குது. இதுல என்ன கொடுமையிலும் கொடுமையான விஷயம் அப்படின்னா, பழங்குடியின மக்களுக்கு இன்று வரை பல இடங்கள்ல அவர்களுக்கு தேவையான வசதிகள், மிக குறிப்பாக வசதிகள் தாண்டி அடிப்படையான விஷயங்கள், கல்வி, மருத்துவம், இருக்க இடம், சுகாதாரம் உள்ளிட்ட விஷயங்கள் எதுவுமே பெரிய அளவுக்கு போய் சேராத ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருந்தது. அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த இயக்கங்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தான் முளைக்கிறாங்க. அங்க அந்த மாவோயிசம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை உள்வாங்கி அந்த கிராமங்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை மூளை செலவை செய்து, அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களை மிரட்டி, அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தைகளை பிரிச்சு அவங்களை இந்த பிரிவினைவாத இயக்கத்துக்குள்ள சேர்த்து அவர்களை அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவது, வன்முறையை செய்ய வைப்பது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி தான் இந்த மாவோயிசம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருந்தது. பூனைன்னு இருந்தா பூனைக்கு மணி கத்தி தானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு நிலையும் வந்தது.
இதுக்கான விஷயம் இதுக்கான விதை அப்படிங்கிறது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த தமிழகத்தை சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்கள் ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆபரேஷனை வந்து மேற்கொண்டார். அந்த ஆபரேஷனை மேற்கொண்டு இந்த மாவோயிசம், நக்சலிசம் இதை செய்யக்கூடிய நபர்கள் இதை வந்து வேறறுக்கணும் உள்ளிட்ட விஷயங்களை நோக்கி அவங்க வந்து நகர்ந்தாங்க. ஆக்சுவலா அவங்க எடுத்த அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது, அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது சரியான வேகம் தான். ஆனா அதில் நிறைய தொய்வும் வந்து ஏற்பட்டது. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக அது வந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு இருக்கலாம், வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனா அது வந்து முழுமையாக எங்க நடந்திருக்கு அப்படின்னா இப்ப நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரம்பிச்ச மாதிரி இந்த மத்வி ஹிம்டா அப்படிங்கிற இந்த நபர் சத்தீஸ்கர்ல வந்து இந்த நபர் வந்து பிறந்திருக்கான். இவன் கடைசியா வந்து எங்க கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா ஆந்திர மாநிலத்துல நவம்பர் 18ஆம் தேதி ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி டாஸ்க்ல வந்து இவன் வந்து கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத பாக்குறோம். இவனுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது இந்த மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடி. இது வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட மாவோயிஸ்ட் அந்த இயக்கங்களுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது அவங்க உயிரோடு இருக்கும் போதே பிடுங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா நம்ம வந்து இதுல வந்து தெளிவா வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கான அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது, அவர்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைந்து கொண்டே வருது. ஏன் அப்படின்னா அது வந்து அரசாங்கத்துடைய முயற்சி அப்படிங்கறதை தாண்டி இயற்கையாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களை வந்து பொருளாதார ரீதியில வந்து வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நகரங்களுக்கு வந்து மூவ் ஆறாங்க, படிக்கிறாங்க, உள்ளிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, உள்ளிட்ட விஷயங்களாக அவங்க கொஞ்சமா நகர்ந்து கொண்டிருந்த விஷயம். சோ இப்ப இந்த நபர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பலம் இழந்துகிட்டே வராங்க. ஆனா இந்த நபர் தொடர்ச்சியாக இந்த இடங்களுக்கெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய நபர்களை வந்து மூளை செலவு செய்து இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்து அதன் மூலியமாக தாக்குதலை நடத்துவது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவனுடைய மிக முக்கியமான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது தண்டேவாடா மேசக்கர் அப்படிங்கிற பேர்ல ஒரு நபர் இல்ல, இரு நபர் இல்ல, அந்த தண்டேவாடா அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில இந்த ஹிம்டா தலைமையிலான இந்த மாவோயிஸ்ட் நடத்திய தாக்குதல்ல சுமார் 76 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சரி, வெறும் 76 சிஆர்பிஎஃப் வீரர்களா அப்படின்னு இவனோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொலை நடுங்குது. ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவன் நடத்தின பல்வேறு தாக்குதல்ல 200க்கும் அதிகமான சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெறும் 200 பேருங்கிறதை தாண்டி ஒரு இடத்துல 2013 மே 25ஆம் தேதி பஸ்டர், அதுதான் அவனுடைய அந்த ரீஜன், அவன் தான் வந்து பெரிய தாதா. அங்க வந்து தர்பா வேலி அப்படிங்கிற ஒரு பகுதியில இவனுடைய குழு போய் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல 27 பேர் கொலை செய்யப்படுறாங்க. அந்த 27 பேர்ல உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்களும் அடக்கம். சோ அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி நம்மளுடைய சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படை வீரர்கள் வரை தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தாக்குதலை வந்து அதுவும் சின்ன அட்டாக்ஸ்லாம் இல்லை, ரொம்ப பெரிய மேஜரான அட்டாக்ஸை வந்து இவன் வந்து நிகழ்த்தி இருக்கிறான். இவனோட அந்த மேஜர் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது அந்த தண்டேவாடா அப்படிங்கிற பகுதி 2010 ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோன்னா 2011 ஜூன் மாதத்துல அதே சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய தட்மெட்லா அப்படிங்கிற பகுதியில இன்னொரு தாக்குதல், அதுல கிட்டத்தட்ட 75 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. 2013, 2017, 2018, கடைசியா 2023 தொடர்ச்சியான தாக்குதல் எல்லாமே வந்து சத்தீஸ்கரை மையப்படுத்தி தான் அந்த தாக்குதல் எல்லாமே வந்து நடக்குது. அங்கதான் இவங்க ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் எல்லாருமே இவனோட கணக்குல வராங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் இவனை வந்து தேடி இவனை கண்டுபிடிக்க முடியாம 20 வருஷம் இவனை வந்து கைது செய்ய முடியாத அளவுக்கு இவன் வந்து ஒரு நெளிவு சுழிவு இருக்கக்கூடிய ஒரு ஆள். நெளிவு சுழிவு அப்படிங்கிறத தாண்டி மிகவும் அந்த மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெற்ற, அதே நேரத்துல இந்த ஜங்கிள் வார்ஃபேர், இந்த கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவோம் இல்லையா, காட்டு பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்தி நிலைகுலைய வைப்பது, அந்த ஜங்கிள் வார்ஃபேர்ல இவன் வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தான் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக இவன் வந்து 20 வருடங்கள் நம்மளுடைய அரசு அதிகாரிகளுடைய கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு இவன் வந்து தொடர்ச்சியா அந்த காட்டுப்பகுதியில சுத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை வந்து கூட்டி அந்த இயக்கத்துல சேர்க்கிறேங்கிற பேர்ல வந்து அடாவடியா அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்து காட்டுல வந்து ஆயுத பயிற்சி கொடுத்து அதன் மூலியமாக வந்து கொல்ல வைப்பதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த நபர் வந்து தொடர்ச்சியா வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த இயக்கத்துக்குள்ள வரக்கூடிய இளைஞர்களும் அதிகமாக இருந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கிய ஆபத்தான ஒரு விஷயம். இதே மாதிரிதான் புர்ஹான் வானி அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அவன் ஏதோ பெரிய
பெரிய பகத்சிங் மாதிரி பெரிய சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த காஷ்மீர் அப்பாவி இளைஞர்கள்லாம் வந்து அவன் பின்னாடி வந்து திரண்டாங்க. கடைசியில் அவன் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னா, அவனை வந்து அதிகாரிகள் கொல்ல அவனை வந்து நெருங்கும் போது பேண்ட்ல வந்து ஒண்ணுக்கு போயிட்டான். இதுதான் இவனோட வீரம். இந்த இளைஞர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் தான். நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கக்கூடிய அந்த நபர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சரியா இல்லையா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமே தவிர, சொல்லக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறதை தாண்டி அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ இந்த புர்ஹான் வானி மாதிரியே தான் இந்த நபர் வந்து மாவோயிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டவனா இருக்கிறான். இப்போ இந்த மாவோயிஸ்ட் இயக்கத்திலேயே இவன் வந்து பல்வேறு நிலைகளில் மிக முக்கியமான வந்து இடத்துல வந்து இருந்திருக்கிறான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏரியா கமாண்டர் PLGA Battalion 1 அதோட ஏரியா கமாண்டர் இவர். அது வந்து பீப்புள்ஸ் லிபரேஷன் கொரில்லா ஆர்மி அப்படிங்கிற பேர்ல ஒரு யூனிட்டை வந்து இவன் வந்து தலைமை தாங்குறான். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து செக்ரட்டரி ஸ்பெஷல் ஜோன் கமிட்டி அப்படின்ற பேர்ல அதோட செக்ரட்டரியா வந்து இவர் இருக்கிறாரு. ஸோ அந்த செக்ரட்டரியா இவர் இருந்தாருன்னா என்ன ஆகும்னா, மாவோயிஸ்ட் நடத்தக்கூடிய மேஜரான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மேஜரான ஆப்ரேஷன்ஸுக்கெல்லாம் இந்த நபர் தான் வந்து தலைமை தாங்குவார். அடுத்து சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ல ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட், சின்ன வயதிலேயே வந்து அந்த கமிட்டியோடைய மெம்பராக ஆகுறான் இந்த நபர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் இந்த மாவோயிசத்துல வந்த அவனோட சேரும் போது இவனோட வயசு வந்து 10 வயசுல ஒரு பயங்கரவாத இயக்கத்துல வந்து சேர்ந்து அதன் பிறகுதான் அவனுடைய தொடர்ச்சியான செயல்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயமா. அடுத்தது பாத்தீங்கன்னா PLGA Battalion பார்ட்டி கமிட்டிஸ் செக்ரட்டரி. இது வந்து அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு டாஸ்க். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மாவோயிஸ்டோடைய இன்டர்னல் புல்லட்டின்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான செயல் திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இவன் வந்து செஞ்சுட்டு இருந்துக்கிறான். ஸோ இதுதான் இவன் வந்து அந்த மாவோயிஸ்ட் அந்த இயக்கத்துக்குள்ள அவனுடைய அந்த செயல்பாடு அப்படிங்கிறது, அதுக்குள்ள அவன் எப்படிலாம் வந்து தொடர்ச்சியா வந்து அதுல வந்து எப்படிலாம் இயங்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதுல நம்ம தொடர்ச்சியா வந்து 2014 பிறகு ஒரு கவர்மெண்ட் ரெஜிம் சேஞ்சுக்கு பிறகு காங்கிரஸும் உண்மையிலேயே ஒரு சீரியஸான ஒரு இனிஷியல் எஃபர்ட்ஸ் எடுத்தாங்களான்னா மிக நிச்சயமா எடுத்தாங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து அவங்களுடைய சொந்த தலைவர்களையே இந்த தீவிரவாதத்துக்காக வந்து இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ குறிப்பா வந்து சத்தீஸ்கர் மாநிலத்துல. ஆனா அதன் பிறகு 2014 ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மத்தியில வந்த அரசாங்கம் இன்னும் கடுமையாக வந்து இதை வந்து கொண்டு போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாவோயிஸ்ட் இயக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தொடைத்து எரியப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து மிக குறிப்பா வந்து தீவிரமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை நோக்கி வந்து நகர்றாங்க. ஏன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து எந்த அளவுக்கு நம்ம டைட்டா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த ஃபாரினோட இன்ஃப்ளூயன்ஸ், ஃபாரின் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம நாட்டில் வந்து குறையும். அதனால வந்து இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து அதுல வந்து கடுமையான அழுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களும் நேரடியாக என்ன அறிவிக்கிறாருன்னா, 2026 தான் வந்து இந்தியால கடைசி வருஷமா இருக்கும் மாவோயிஸ்ட் இருக்கிறது. 2026 நக்சல் முக்த் பாரத், அதாவது வந்து நக்சல்கள் இல்லாத இந்தியா 2026 உருவாகும் அப்படின்னு வந்து ஒரு நேரடியாக ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயே வந்து அறிவிச்சார். இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் வேற எந்த அரசியல் கட்சியும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி செய்யாத ஒரு விஷயமா இருக்கு. இதை சொன்னாலும் கூட இதை செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாமே கிரீன் காரிடார் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 126 மாவட்டங்கள்ல இந்த நக்சல் மாவோயிஸ்டுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்தது. அந்த மாவட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட 50% மேல எல்லாமே பழங்குடியின மக்கள். ஸோ அதுதான் இவங்களுக்கு வசதியா போச்சு. ஆனா இப்போ கரண்டா இருக்க டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா, இது 126 மாவட்டங்கள்ல இருந்த இவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வெறும் 6 மாவட்டங்களுக்கு சுருங்கிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 120 மாவட்டங்கள் இந்த நக்சல் மாவோயிஸ்ட் பிடியிலிருந்து வெளில வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வெளில வந்துருச்சுன்னா அது அப்படியே வந்து வெளில வந்துருமா? அதுக்கு தேவையான விஷயங்களை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த 126 மாவட்டங்கள்ல இவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும்போது அங்க வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட முடியாது, அங்க வந்து ரோட்ஸ் போட முடியாது, அங்க ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி கட்ட முடியாது, அங்க ஒரு ரேஷன் கடை வராது. அரசுடைய திட்டங்கள் எந்த திட்டமும் வந்து அந்த மாவட்டங்கள்ல செயல்படுத்த முடியாது.
ஆனா இப்போ இந்த நபர்களை அடித்து காட்டு பகுதிக்கு விரட்டி ஒன்னு சரண்டராவ இல்ல சாகு, இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டே ஆப்ஷன். அந்த ஆப்ஷனுக்கு இவங்க நெருக்கினதால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடங்களை விட்டு இவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து இவங்க அடுத்தடுத்த பணிகளும் வந்து தீவிரப்படுது. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 14,618 கிலோமீட்டர் சாலைகள் அப்படிங்கிறது வந்து போடப்பட்டிருக்கு. அது இல்லாம அந்த பகுதியில 10,505 மொபைல் டவர்ஸ் வந்து இந்த செல்போன் டவர்ஸ் வந்து அங்க வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1007 பேங்கோடைய பிரான்ச்சஸ் வந்து வருது. பேங்கோடைய பிரான்ச்சஸ் வருதுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த மக்களுடைய பொருளாதாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இப்போ வந்து அரசாங்கம் ஜன்தன் யோஜனா கொடுக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. பீகார்ல ஒரு அரசாங்கம் கொடுக்குது, கர்நாடக அரசாங்கம் கொடுக்குது, தெலுங்கானா அரசாங்கம் கொடுக்குது. இதெல்லாம் பெண்கள் போய் வங்கியிலேருந்து எடுக்கிறதுக்கு வங்கி இருக்கணும் இல்லையா? இந்த மாவட்டங்கள் எங்கேயுமே வந்து வங்கி இல்லாம இருந்தது. ஸோ அதனால 1007 வங்கியோடைய கிளைகள் அப்படிங்கிறது இந்த மாவோயிஸ்ட் ஆதிக்க மாவட்டங்கள்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 48 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மாணவர்களை அவர்களுக்கான தொழில் பயிற்சி வந்து கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 48 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 61 ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், எஸ்டிஎஸ் சொல்லக்கூடிய இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கு தேவையான விஷயங்கள், பெண்களுக்கு தேவையான அவங்களோட ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணலாம், அதுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய மேக்கப் போடுறதுல இருந்து சின்ன சின்ன சுய தொழில் செய்வதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அந்த சென்டர்ஸ் வந்து அங்க வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 178 ஏகலைவா மாடல் ரெசிடென்ஸ் ஸ்கூல் அங்க வந்து கொண்டு வரப்படுது. 178 இந்த ஏகலைவா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷலி ஃபார் பழங்குடியின மக்கள் நினைக்கிறேன். ஸோ அந்த அரசாங்கம் முழுக்க அரசாங்கத்துடைய இதுல வந்து இயங்கக்கூடிய பள்ளி. ஸோ அந்த பள்ளியும் உள்ள கொண்டு வராங்க. ஸோ வேலையை கத்துக்கிறதுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து தரம் உயர்த்துவது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது. இதை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய அந்த மக்கள் வந்து ஒட்டு மொத்தமா அந்த மாவோயிசம் அப்படிங்கிற அந்த ராட்சச பிடியில இருந்து அவங்க வந்து வெளியே வராங்க. இப்போ இந்த ஒரு நபரை தாண்டி இந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுல முக்காவாசி பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முக்காவாசி பேர் இல்ல. ஒரு சிலர் சரணடைஞ்ச நபர்களும் வந்து இருக்கிறாங்க. இப்போ மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிரால தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் தலைமையில நடந்த ஒரு கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு இந்த இயக்கத்துல செயல்பட்டு இருந்த ஒரு நபர் வந்து சரணடைஞ்சான் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ கொல்லப்பட்ட நபர்கள் யார் யாருன்னு பார்ப்போம். நபாலா கேஷவ் ராவ், இவன் வந்து ஜெனரல் செக்ரட்டரி சிபிஐ மாவோயிஸ்ட். இவனோட உயிருக்கு வந்து வைக்கப்பட்ட விலை வந்து 1 கோடி. இவன் வந்து கொல்லப்பட்டான். அப்புறம் வந்து தீபக், சென்ட்ரல் கமிட்டி எம்எம்சி ஜோன் சீஃப், 2021 இவனுடைய உயிருக்கு வைக்கப்பட்ட விலை அப்படிங்கிறது 50 லட்சம். ஸோ இவனும் வந்து கொல்லப்பட்டான். ஸோ இந்த மாதிரி கொல்லப்பட்ட நபர்களும் அதிகம், அதே மாதிரி சரணடைந்த நபர்களும் அதிகம். சரணடைந்த நபர்கள்ல வேணுகோபால் ராவ், பொல்யூட் பியூரோ சென்ட்ரல் கமிட்டி, இவருடைய உயிருக்கு வந்து 6 கோடி விலை வைக்கப்படுது. ஆனா வந்து இவர் வந்து சரண்டர் ஆகி ஸோ அவங்க வந்து இப்போ ஜனநாயக அரசியல்ல அவங்களை வந்து ஈடுபடுத்திக் கொள்ள தொடங்கிட்டாங்க. இது இந்த மாவோயிஸ்டோடைய அந்த வேர் அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி வந்து பிடுங்கி எரியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு சாட்சியா வந்து இது இருக்கு. இது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை பயக்க கூடும் அப்படின்னா, இன்சர்ஜென்சி அப்படிங்கிற பேர்ல வெளிநாட்டு சக்திகளுடைய எந்த ஒரு ஊடுருவலும் இல்லாம, ஏன்னா இந்த நபர்களுக்கு எங்க காசு வருது, இந்த நபர்களுக்கு ஆயுதம் வாங்க எங்க காசு வருது, இவங்க எங்க ஆயுதம் வாங்குறாங்க உள்ளிட்ட விஷயங்களை ரூட்ஸ் எல்லாம் தேடி எடுக்கும் போது அது எல்லாமே இன்னும் பயங்கரமான விஷயங்களாக மாறுது. ஏன்னா இவங்க லோக்கல்ல போய் வெறும் அங்க இருக்கக்கூடிய இந்த கிரனைட் குவாரிஸ்லயும் அங்க இருக்கக்கூடிய வணிக தொழிலதிபர்கள்ட்டையும் வந்து இவங்க வெறும் ஃபண்டை வாங்கி மிரட்டி வாங்குறதோட இவங்க நிக்கல. இவர்களுக்கான அந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது எல்லை தாண்டி வருகிறது அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்கு. அது எல்லாமே தடைப்பட்டதாலதான் இப்ப 126 மாவட்டங்கள்ல இருந்த இந்த நபர்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வெறும் 6 மாவட்டங்களுக்கு வந்து சுருங்கி இருக்கிறது. இந்த 6 மாவட்டத்திலிருந்தும் இந்த மாவோயிசம் நக்சலிசம் அப்படிங்கிறது துடைத்து எரியப்படணும். பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில வந்து புது ஒளி அப்படிங்கிறது பிறக்கப்படணும். இந்தியா போன்ற நாட்டுல ஆயுதத்தால் தீர்வு கிடையாது, அறிவால் தான் தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி எல்லாரும் நகரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த நிலையில் நம்ம சொல்ல முடியும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.